அண்மை செய்தி. நிலத்தின் குத்தகை முடிந்ததாக கூறப்படும் திருச்சி SRM ஹோட்டலுக்கு போலீசார் வருகை தந்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், விவரங்கள். வணக்கம் சுபா. திருச்சி மாநகரம் TVS டோல்கேட் அருகே உள்ள ரேஸ்கோ சாலையில் SRM ஹோட்டல் இயங்கி வருகிறது. இந்த ஹோட்டலில் 100க்கும் மேற்பட்ட அறைகள், 8 விழா அரங்குகள், நீச்சல் குளம், உடற்பயிற்சி கூடம் என ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. இந்த SRM ஹோட்டலில் 150க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் SRM நிறுவனத்தின் உரிமையாளராக உள்ளார். இந்த ஹோட்டல் கட்டியுள்ள இடம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் துறைக்கு சொந்தமான இடமாக இருக்கும். 1995ஆம் ஆண்டு SRM ஹோட்டல் கட்டுவதற்காக குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது. 30 ஆண்டுகால குத்தகை SRM ஹோட்டல் நிறுவனத்தினர் எடுத்துள்ளனர். வருடம் 75 லட்சம் ரூபாய் செலுத்துவது என்கின்ற உடன்பாட்டின்படி இந்த குத்தகை எடுக்கப்பட்டுள்ளது. குத்தகை காலம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் நேற்று வந்த சுற்றுலாத்துறை அதிகாரிகள் ஹோட்டலை தங்களிடம் ஒப்படைக்குமாறு நோட்டீஸ் கொடுத்துள்ளனர். அவசரமாக இந்த நடவடிக்கை எடுப்பதாக ஹோட்டல் நிர்வாகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்று காலை 10 மணி அளவில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக துறையினர் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் SRM ஹோட்டலில் போலீசார் பாதுகாப்பு வந்து ஹோட்டலை காலி செய்யுமாறு மேலாளரிடம் கேட்டுள்ளனர். தொடர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர், கிழக்கு வட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஹோட்டல் நிர்வாகம் சார்பில் வழக்கறிஞர் கூறும்போது நேற்று நோட்டீஸ் கொடுத்துவிட்டு இன்று வெளியேறுமாறு அறிவுறுத்தினர். தற்போது ஹோட்டலில் 70க்கும் மேற்பட்டோர் தங்கியுள்ளனர். திடீரென இப்படி தங்களை வெளியேற சொன்னால் என்ன செய்வது என்றும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளோம். அதை மீறி தற்போது வெளியேற சொன்னால் கண்டிக்கத்தக்கது என்றும் ஆளுங்கட்சியின் தூண்டுதலால் தான் இது போன்று நடைபெறும் என்றும் கூறினர். எதிர்பார்த்த லாபம் கிடைக்காத நிலையில் கூடுதலாக 10 வருடம் காலத்தை நீடிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்துள்ளனர். ஆனால் அவசர கதியில் ஹோட்டலை கையகப்படுத்தும் முயற்சியில் சுற்றுலாவில் ஈடுபடுவதாக கூற்றம் சாட்டினர். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து 10 ஆண்டுகள் நீடிக்க வேண்டும் என ஹோட்டல் நிர்வாகம் சார்பில் கேட்டுள்ளனர். தற்போது அதை கையகப்படுத்தும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபடுவதாகவும் 200 கோடி ரூபாய்க்கு மேல் ஹோட்டலில் முதலீடு செய்துள்ளதாகவும் இதனை தாங்கள் எடுப்பதற்கு கால அவகாசம் தர வேண்டும் என்று கூறினர். கடந்த 3 வருடங்களாக மாவட்ட நிர்வாகத்திடம் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் கேட்டு கொண்டுள்ளனர். இதனை தருகிறேன், அனுமதி தருகிறேன், 10 ஆண்டுகள் அனுமதி தருகிறேன் என்று சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் தங்களுக்கு வெளியேற சொல்கிறேன் என்று அராஜகத்தில் ஈடுபடுவதாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டினர். இதனிடையே பாதுகாப்பு காரணமாக 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட வருவாய் ராஜலட்சுமி ஆய்வு செய்த பின் புறப்பட்டு சென்றனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட சுற்றுலா வளர்ச்சித்துறை மற்றும் போலீசார் 30க்கும் மேற்பட்டவர் ஹோட்டல் உள்ளே சென்று அங்கிருக்கும் நாற்காலிகள், மேஜைகள், படுக்கைகள் அதை தற்போது ஆய்வு செய்தனர். கோர்ட்டில் உள்ள யாரையும் தற்போது அந்த ஹோட்டலில் யாரையும் அனுமதிக்காதால் ஐஜேக்கினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஹோட்டலின் நுழைவாயிலின் கேட்டை பூட்டியதால் பிஜேபி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால உள்ளே அனுமதிக்காத பெண்கள் உள்ளிட்டவர், ஆண்கள் என அனைவரும் சூரியனை விட்டு உள்ளே வந்தனர். மேலும் இவர்களிடம் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால SRM ஹோட்டலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. இந்த சோதனையில் 20க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு தூதர் உட்பட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் 20க்கும் மேற்பட்டவர் வெளியே செல்ல முடியாமல் உள்ளே தவித்து வருகின்றனர். தற்போது இந்த பகுதியில் 50க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு தற்போது இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு சுபா. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.